சந்திக்க அனுமதிக்கணும்ல. அவங்க உயிருக்கு உடம்பைக்கு என்னால என்ன ஆபத்து வரும்? சரி, கைது செஞ்சவங்களை சந்திக்க கூடாது அப்படின்னு என்ன அவங்க அவங்க என்ன குற்றம் பண்ணாங்கன்னு சொல்லுங்க, எனக்கு சொல்லுங்க. என்ன அவங்க பண்ண கிரைம் குற்றம்? நான் உங்ககிட்ட கேட்கிறேன், அவங்க செஞ்ச குற்றம் என்ன? எதுக்கு தொடர்ச்சியா கைது பண்ணி தொடர் மறியல் போராட்டத்தை ஊக்குவிச்சது யார்? இப்போ அரசு இந்த தேர்தல் அறிக்கையில் 181வது விதியில் கொடுத்த நாங்கள் வந்தால் பகுதி நேர ஆசிரியர்களை நிரந்தர பணி அமர்த்துவோம்னு கொடுத்த இன்றைக்கு இருக்கிற முதலமைச்சர் அன்னைக்கு எதிர்கட்சி தலைவராக இருக்கும்போது கொடுத்த வாக்குறுதி, அதை நிறைவேற்றுங்கன்னு சொல்லி தான் வலியுறுத்தி போராடுறாங்க. இது குற்றம்னு எப்படி ஆகும்? அப்படின்னா இந்த குற்றத்தை தூண்டியது யார்? இந்த வாக்குறுதியை கொடுத்தவர் தானே குற்ற செயலுக்கு. அவர் மேல என்ன நடவடிக்கை இருக்கு? சாலை மறியல் அந்த வளாகத்துக்குள்ள பண்ணது எப்படி சாலை மறியல்? சரி சரி, அவங்க வைக்கிற நீங்களே கேட்டீங்க, எனக்கு கொஞ்சம் சொல்ல. சரி சொல்லுங்க. சாலை மறியல் பண்ணி கிடையாது. want to do agitation, petition அதை பேஸ் பண்ணி நடத்திக்கலாம். அதில் நோபடி நாங்களே பந்தோபஸ்து. சரி, அந்த கோரிக்கை திடீர்னு வர்றாங்க, சாலை மறியல் பண்ணுறாங்க, மெயினான ஒரு காலேஜ். we have to take action. ஒரு வழி இல்லை, எடுத்து வந்து செக்யூர் பண்ணி வச்சுக்கோங்க. இனிமே ரிலீஸ் பண்ணுவோம். 10 நாள் தொடர்ந்து நடக்குது இல்லையா? ஜூலை 8 நடக்குது இந்த போராட்டம். இல்ல கன்சர்னா நீங்க கன்சர்ன் என்ன பண்ணும்? முதல்ல ஆசிரியர்கள், அவங்க யாரும் படித்தவர்கள், பொறுப்புள்ள ஆசிரியர் பணியில் இருக்கிறவங்க, அறிவார்ந்த மாணவர்களை உருவாக்குற ஒரு ஆசிரியர் பெருமக்கள், அவங்கள வந்து டக்குன்னு என்ன பண்ணணும்? நீங்கள் இந்த கோரிக்கையை ஏற்று கல்வி அமைச்சரோ அல்லது யாராவது வந்து இது பண்ணி அதை சரி பண்ணியிருக்கணும்ல. சரி, நீங்கள் எதாவது சொல்லுங்கள். என்ன பேசி என்ன சொல்லப்பட்டிருக்கு? அது நீங்கள் அவங்க பேசுகிறவங்க யாரும் போலீஸோட ஹெல்ப் அவங்களை கூட்டு போய் முதல்ல நான் போய் நம்ம அரெஸ்ட் பண்ணுவோம். முதல்ல நீ ஃபர்ஸ்ட் சிவானந்த சாலையில் வந்து அவங்களுக்கு 2 நாள் அவங்கள கூப்பிட்டு போய் நம்ம பேசுவோம். பட் ஆஸ் அ போலீஸ் வி ஹவ் டேக்கன் ஆக்ஷன் ஃபெசிலிட்டேட்டிங் ஃபார் த பீஸ் தொடர்ந்து வராங்க. ஸோ அவங்க கோரிக்கை நிறைவேறணுங்கிறாங்க. அது நம்ம கோரிக்கை அவங்க நம்ம இது மெரிட் ஆஃப் இதுக்கு போகுது. பட் இதை செக்யூர்ட் அண்ட் லாக்அப் அவர் கஸ்டடியில் இந்த நாட்டில் கைது செஞ்சு நீங்கள் வந்து சிறையில் ஒரு அடங்கத்தில் அடைச்சி வச்சுருக்கீங்க. அவங்களே நான் சந்தித்து அவங்க சிக்கல் என்ன பிரச்சனை என்னன்னு கேட்குறதுல உங்களுக்கு என்ன பிரச்சனை?